தயா பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். சென்னையில் செல்போனை பறித்து சென்ற 2 பேரை கைது செய்யும் போது ஏற்பட்ட தகராறில் காயமடைந்த போலீசார் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தருமபுரியை சொந்த ஊராக கொண்ட தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் சென்னை அண்ணா நகர் பகுதியில் தங்கி மத்திய அரசு தேர்வாணைய தேர்வுகளுக்கு தயாராகி வந்துள்ளார். இவர் தனது நண்பர்களுடன் புளியந்தோப்பில் உள்ள கடைக்கு சாப்பிட சென்றபோது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த 2 பேர் கத்தியை காட்டி மிரட்டி செல்போனை பறித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து புளியந்தோப்பு போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் டாக்டர் அம்பேத்கர் கல்லூரி சாலை சந்திப்பில் குற்றவாளிகளை மடக்கி பிடித்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். தொடர்ந்து குற்றவாளிகள் ஹர்ஷித், சல்மான் பாஷா என்பது தெரியவந்ததை தொடர்ந்து 2 பேரும் காவல் நிலையத்தில் போலீசாரை தாக்கி ரகளையில் ஈடுபட்டனர். இந்த தாக்குதலில் காயமடைந்த காவலர்கள் ஐயப்பலிங்கம் மற்றும் தீர்த்தமலை ஆகியோர் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். அதிமுக கட்சி விவகாரத்தில் தலையிட தான் தயாராக இல்லை என வேலூரில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி ஆனது குறித்த கேள்விக்கு சிபி ராதாகிருஷ்ணன் தனக்கு நல்ல நண்பர் என குறிப்பிட்டவர் துணை ஜனாதிபதி பதவிக்கு சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வாகியுள்ளதற்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் அதிமுகவின் தற்போதைய நிலை குறித்த கேள்விக்கு அதிமுகவின் நிலை குறித்து தன்னால் என்ன சொல்ல முடியும் என கேள்வி எழுப்பிய அவர் அதிமுக கட்சி விவகாரத்தில் தலையிட தான் தயாராக இல்லை என தெரிவித்தார். தொடர்ந்து திமுக மற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறித்த தாவேகா தலைவர் விஜயின் விமர்சனம் குறித்த கேள்விக்கு ஸ்கிரீனுக்கு பின்னால் நின்று பேசிக் கொண்டிருக்கும் விஜய் வெளியே வரட்டும் என தெரிவித்தார். திருவள்ளூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற வரதட்சணை ஒழிப்பு சிறப்பு மாநில மாநாட்டில் வரதட்சணை குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்குதல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே எம்ஏ நகரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வரதட்சணை ஒழிப்பு சிறப்பு மாநில மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் வரதட்சணை புகார்களை உடனடியாக பதிவு செய்வது, குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்குதல், ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெண்கள் குறை கேட்பு மையங்கள் அமைத்தல், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சட்ட உதவி, மருத்துவ சிகிச்சை, மனநலம் ஆலோசனை வழங்குதல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய மாநில செயலாளர் பி. சண்முகம், நாட்டில் 95% திருமணங்கள் வரதட்சணை கொடுத்து நடைபெறுவதாக கூறியவர், காதல் திருமணங்களால் மட்டுமே 5% திருமணங்கள் வரதட்சணை கொடுக்காமல் நடைபெறுகிறது என தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சண்முகம், வரதட்சணை ஒழிப்பு சட்டம் நடைமுறையில் இருந்தும் குற்றத்தை தடுக்க முடியாத சூழல் உள்ளதாக கூறியவர், வரதட்சணை கொடுமைகளுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும், அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். விருதுநகரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை பார்வையிட்ட அமைச்சர் KKSSR பாதாள சாக்கடை திட்ட பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சி வெள்ளக்கோட்டையில் 27 மற்றும் 34 ஆகிய வார்டுகளுக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் வருவாய்த்துறை, நகராட்சி நிர்வாகம், மின்வாரியம், தொழிலாளர் நலன்துறை உள்ளிட்ட 13 துறை அரங்குகள் அமைக்கப்பட்டு பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டது. இந்த முகாமை பார்வையிட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பப்படுவது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மின்வாரியத்தில் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய அமைச்சர், அருப்புக்கோட்டை நகராட்சியில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் குறித்தும் குடிநீர் இணைப்பு வழங்குதல் பணிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இந்த நிகழ்வில் நகராட்சி அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டியில் நண்பனுக்கு ஆடியோ அனுப்பிவிட்டு ரயிலில் விழுந்து இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரயில்வே பீடர் ரோடு நகரைச் சேர்ந்த ரவி பாண்டியன் என்பவரது மகன் சக்தி கணேஷ். இவர் ஆக்டிங் டிரைவர் மற்றும் கட்டிட வேலைகளுக்கு சென்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்றிரவு வீட்டை விட்டு வெளியே சென்ற சக்தி கணேஷ் இரவில் வீடு திரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலையில் மதித்தோப்பு செல்லும் சாலையில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாலம் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் சக்தி கணேஷ் உடல் ஆங்காங்கே சிதறிக்கிடந்துள்ளது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ரயில்வே போலீசார் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
இதற்கிடையில் சக்தி கணேஷ் தான் இருப்பதற்கு முன்பு நேற்றிரவு தன்னுடைய நண்பர் ஒருவருக்கு பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. காதல் தோல்வி காரணமாக கடந்த சில தினங்களாக மனம் உடைந்த நிலையில் இருந்த சக்தி கணேஷ் ரயிலில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு எதுவும் காரணமா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கட்சியை ஒன்றிணைக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் முயற்சி வெற்றி பெறும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்து பேசிய OPS, அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதன் அடிப்படையில் அது எந்த ரூபத்தில் எப்படி வந்தாலும் முழு மனதுடன் வரவேற்கிறேன் என்றும் அதற்கும் ஒத்துழைப்பும் தருகிறேன் என தெரிவித்தார். மேலும் கட்சி இணைவதில் தன்னை பொறுத்தவரை தான் எந்த நிபந்தனையும் முன்வைக்கவில்லை என்று கூறினார். மேலும் கட்சி ஒன்றிணைந்தால் EPS-ஐ முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வீர்களா என்ற கேள்விக்கு பல பிரச்சனைகளை பேச வேண்டியுள்ளது என்றும் அதெல்லாம் நிறைவேறும் பட்சத்தில் நாங்கள் யோசனை செய்வோம் என்றார். ஒன்றிணைய வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அது எந்த ரூபத்தில் எப்படி வந்தாலும் நான் முழு மனதோடு வரவேற்கிறேன். அதற்கு முழு ஒத்துழைப்பும் தருவேன். சிறுபான்மையினர் வாக்குகள் பாஜகவினருக்கு சென்றுவிடும் என்பதன் காரணத்தினாலேயே திமுக அரசு பயப்படுகிறது என பாஜக மாநில செயலாளர் அமர் பிரசாத் ரெட்டி தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிறுநீரக அறுவை சிகிச்சையில் முறைகேடு நடப்பதாக கூறி அங்கு அத்துமீறி நுழைய முயன்றதாக வேலூர் இப்ராஹிம் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் வழக்கில் அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பாதுகாப்பு காரணங்களுக்காக புழல் சிறைக்கு பதில் கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து அவரை சந்திக்க பாஜக மாநில செயலாளர் அமிர்த பிரசாத் ரெட்டி கடலூர் மத்திய சிறைக்கு வருகை தந்தார். பின்னர் வேலூர் இப்ராஹிமை சந்தித்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமர் பிரசாத் ரெட்டி மத நல்லிணக்கத்தை பேசுவதால் வேலூர் இப்ராஹிம் மீது திமுக அரசு காழ்ப்புணர்ச்சியில் செயல்படுவதாகவும் சிறுபான்மையினர் வாக்கு பாஜகவினருக்கு சென்றுவிடும் என்பதன் காரணத்தினாலேயே திமுக அரசு பயப்படுகிறது என குற்றம் சாட்டி பேசினார். முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை கேட்கிறார். அவர் என்ன தப்பா பேசியிருக்கிறாரு, என்ன செய்திருக்காரு? அவர் நண்பர், அவருக்கு உடல்நிலை சரியில்லை, GH-ல இருக்காரு. அவரை போய் பார்க்கறது தப்பா? எங்க தமிழ்நாட்டில் உடம்பு சரியில்லாதவங்க பார்க்கறது தப்பாங்க? தெரியாம கேட்கிறேன். அதுக்கு ஒரு கேஸாங்க. அதுக்கு எதுக்கு எடுத்து கடலூர்ல வச்சிருக்கிறீங்க? உணவு ப்ராப்பரா கொடுக்கறது இல்லை உள்ள. அவருக்கு உடம்பு சரியில்லை, அதையே பார்த்துக்கிறது இல்லை. அவரை வாக் பண்றது கூட அலோவ் பண்ண மாட்டேன்றீங்க. காலையில வாக்கிங் போறது கூட அலோவ் பண்ண மாட்டேன்றீங்க. இப்ப நாங்க உள்ள வர்றதுக்கும் எவ்வளவு நீங்க தடுக்கிறீங்க? ஏன் தமிழக அரசாங்கம் அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்களை பார்த்து ஏன் இந்த அளவுக்கு பயப்படுறாங்க? என்ன காரணம்? ஏன்னா அவர் மத நல்லிணக்கத்தை பேசுறாரு தமிழ்நாட்டில். HIV, எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் HIV, எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் செந்தில்குமார், தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு இயக்குநர் சீதாலட்சுமி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் உயர் அதிகாரிகள், பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், HIV, எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் பாதிப்பால் சிகிச்சை பெற்று வருபவர்கள் தமிழ்நாட்டில் 1,39,350 பேர் இருக்கின்றார்கள் என்றும் அவர்களை பாதுகாப்பாகவும் புதிய எய்ட்ஸ் பாதிப்பு வராமல் இருப்பதற்காகவும் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நாட்டில் பல்வேறு திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது என்றார். HIV, எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் பாதிப்புகளால் தமிழகத்தில் உள்ள 7,618 குழந்தைகளுக்கு கல்வி வசதிக்காகவும், மருத்துவ தேவைகளுக்காகவும், ஊட்டச்சத்து தேவைகளுக்காகவும் மாதந்தோறும் ₹1000 வழங்க வேண்டும் என்கின்ற திட்டத்தை அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் அந்த திட்டமும் இந்த ஆண்டு ஜூன் திங்கள் 17ஆம் தேதி இந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ₹1000 வழங்கும் அந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அது தற்போது 7,877 குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ₹1000 கடந்த 3-4 மாதங்களாக வழங்கப்பட்டு வருகிறது. நாளை தியாகி இமானுவேல் சேகரனாரின் 68வது நினைவு தினம் அனுசரிக்க உள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சமூக நீதி போராளி தியாகி இமானுவேல் சேகரனார் நினைவு நாள் செப்டம்பர் 11ஆம் தேதி அனுசரிக்கப்பட உள்ள நிலையில்
பாதுகாப்பிற்காக வெளி மாவட்டங்களில் இருந்து கிட்டத்தட்ட 6000 காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து 1500 காவலர்கள் என மொத்தம் 7500 போலீசார் தற்போது பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டு பாதுகாப்பில் ஈடுபட்டு உள்ளனர். மேலும் பதட்டமான பகுதிகளுக்காக 600 இடங்கள் கண்டறியப்பட்டு அங்கும் போலீசார் குவிக்கப்பட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத வண்ணம் இருக்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல்லில் இருசக்கர வாகனம் மீது தனியார் பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த மூதாட்டி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் ஆரம் காலனி பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் பழனியப்பன், விஜயா இருவரும் அண்ணாமலையார் பள்ளி அருகே உள்ள கொரியர் அலுவலகத்தில் பார்சல் அனுப்புவதற்காக இருசக்கர வாகனத்தில் ஸ்கீம் ரோடு வழியாக சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது உசிலம்பட்டியில் இருந்து திண்டுக்கல் நோக்கி வந்த தனியார் பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த விஜயா நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த விஜயாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. சேலத்தில் கடத்தப்பட்ட 9 மாத பெண் குழந்தை நாமக்கல்லில் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் குழந்தையை கடத்திய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சேலம் பஞ்சதாங்கி ஏரி பகுதியை சேர்ந்த தம்பதி மதுரை மற்றும் பிரியா 9 மாத பெண் குழந்தை ரித்திகா மற்றும் உறவினர்களுடன் அழகாபுரம் காவல் நிலையம் அருகே உள்ள மேம்பாலத்தின் அடியில் தங்கி கூடை பின்னும் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி நள்ளிரவு தாயின் அருகே தூங்கிக் கொண்டிருந்த 9 மாத பெண் குழந்தை காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். எங்கு தேடியும் குழந்தை கிடைக்காததை அடுத்து இது குறித்து அழகாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் தீவிர விசாரணை மேற்கொண்ட போலீசார் சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகில் உள்ள பகுதிகளின் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். குழந்தை காணாமல் போனதாக பெற்றோர் கூறிய நேரத்தின் போது இருசக்கர வாகனத்தில் ஒருவர் குழந்தையுடன் சென்ற காட்சிகள் பதிவாகியிருந்துள்ளது. இதையடுத்து வாகனத்தின் பதிவெண் மூலம் செல்போனுக்கு தொடர்பு கொண்ட போலீசார் செல்போன் டவர் மூலம் நாமக்கல் சென்று ரமேஷ் என்பவரிடமிருந்து குழந்தையை மீட்டனர். இதனைத் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் ரமேஷுக்கு திருமணமாகி 2 மனைவிகள் இருப்பதும் அவருக்கு குழந்தைகள் இல்லாததால் சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் தங்கியிருந்து நோட்டமிட்டு இந்த குழந்தை கடத்தல் சம்பவத்தை அரங்கேற்றியதும் தெரியவந்துள்ளது. கடலூரில் இருந்து அரியலூர் வழியாக தஞ்சாவூர் வரை செல்லும் புதிய வழித்தட பேருந்து சேவையை அமைச்சர் S.S. சிவசங்கர் கொடியசைத்து துவங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சிறுபாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த கிராம மக்கள் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் C.V. கணேசனிடம் தங்கள் பகுதியில் இருந்து அரியலூர், தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளுக்கு செல்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிலையில் சிறுபாக்கத்தில் இருந்து திட்டக்குடி அரியலூர் வழியாக தஞ்சாவூர் வரை செல்லக்கூடிய தடம் எண் 480 என்ற புதிய பேருந்தை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் C.V. கணேசன் தலைமையில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் S.S. சிவசங்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த புதிய பேருந்து சேவையை கிராம மக்கள் மேலதாளங்களுடன் உற்சாகமாக வரவேற்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.